ஹாய்! வணக்கம். நலமாக உள்ளீர்களா? இன்றைக்கு பூந்தி லட்டு செய்ய போகிறோம் இலகுவா. அதுக்கு நான் முதல் கடலை மா 200 கிராம், 50 கிராம் அவித்த கோதுமை மா எடுத்துருக்கிறேன். அதோட உப்பு, கலர் எடுத்து தண்ணியை விட்டு நாங்கள் கரைப்போம். தோசை மாவுக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைக்கணும். சிறிது தண்ணி கூட சேர்க்கணும். நாங்கள் இப்போ மா கரைச்சிட்டோம். அதை அடுப்பில் எண்ணெயை வச்சு கொதிக்க விட்டு ஓட்டக்கரண்டிக்க விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்செடுப்போம். எல்லாம் முருக பொரிச்செடுப்போம். இது பொரிஞ்சிட்டு அதை நாங்கள் இறக்குவோம். இப்படி முழு மாவையும் பொரிச்செடுப்போம். வேறொரு சட்டி வச்சு அதில் பட்டர் போட்டிருக்கு. நீங்கள் நெய் விடுறண்டா விடலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காது, அதில் பட்டர் சேர்க்குறோம். இதில் கஜி வேம்பலாம் பொரிச்செடுப்போம். நாங்கள் சீனி பானி காய்ச்சலில் கிரைண்டரில் அடித்து எடுக்க போகிறோம். இப்போ இதை கிரைண்டரில் சீனியும் போட்டு அடித்து எடுப்போம். ஏலக்காய் பவுடரும் சேர்த்து அப்படியே ஒரு 4-5 சுற்று விட்டு எடுப்போம். இந்த பதத்துக்கு எல்லாத்தையும் அடித்து இறக்குவோம். சீனிப்பானி சேர்க்காதபடியாக மா ஒட்டாது. அதுக்கு சீனிப்பானிக்கு பதிலாக நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணி கொதி நின்ற உடனேயே நாங்கள் எடுத்து இதுக்க விட்டு 2 சுற்று சுழற விடணும். இந்த கொதிக்கிற தண்ணி இந்த மாவோட சேரக்க சிறிது பசத்தன்மை வரும். அந்த பசத்தன்மையிலேயே நாங்கள் இந்த பூந்தி லட்டை பிடிச்செடுப்போம். தண்ணி விடுறதால பழுதாக போக மாட்டில்லை. ஒரு கிழமையானாலும் பழுதாக போகாது. நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய். நன்றி, வணக்கம்.